அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 1/1/2024 அன்னைக்கு ஆரம்பிக்கவிருக்கும் ஜனவரி மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ ரிஷபம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ சக்கரத்துக்கு நீங்க இரண்டாவது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகள்ல முதல் ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க. ரிஷபம் ராசிக்கு கூட ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா பொருந்துவீங்க. மேலும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கி கடவுள் கௌரி அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலரா காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த வருடத்தில் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான லாபத்தை அள்ளி தரக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு. உண்மை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆனாலும் கூட இது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பங்கு சந்தையில் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ பங்கு சந்தை அப்படின்றது ஒரு கேம்பிளிங், அதாவது ரிஸ்கான ஏரியா அப்படின்றதுனால இதில் லாபம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேரும். அதே சமயம் இதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அதுவும் உங்களை மட்டும்தான் சேருங்க. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க அவங்க கிட்ட அமைதியாக உட்காந்து சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுக்கு இருக்கின்ற சொத்து பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் சுக்கிரன் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் மனதை விட்டு ஒருத்தரோட ஒருத்தர் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இனிமேல் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் நீங்கள் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ செவ்வாய் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் செவ்வாய்க்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்றத ஐதீகங்க. நீங்க இப்போ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை
பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து இப்போ நீங்க கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரம் விஷயமா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்லியுங்க. மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்பில் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனி ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா கேத்து அப்படின்றவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் மட்டும் அல்லாது இவரும் வந்து ஒரு ஞானத்தின் காரகங்க. குருவுக்கு நிகரான ஞானம் உள்ளவர் தான் நம்மளுடைய கேத்து. பொதுவாக ஒரு ஐதீகம் இருக்கு, ராகு வந்து கொடுத்து கெடுப்பார், கேத்து வந்து கெடுத்து கொடுப்பார் அப்படின்ட்டு. அதற்கு தகுந்த மாதிரி கேத்துக்கு இருக்கின்ற ஞானத்தின் மூலமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து நல்ல உச்சத்தை அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 10வது சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும், அல்லது வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் மார்ட் ரன் பண்ணணும், அல்லது வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸோ அல்லது ஒரு ஐடி செக்டாரோ அல்லது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல் திறந்துட்டு நிறைய ஏழை மக்களுக்கு நல்லபடியாக வந்து பணமே வாங்காமல் நீங்கள் சேவை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து நீங்கள் ஐடி செக்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு வந்து சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு ஐடி செக்டார் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தவனமா வந்து ஒரு ஐடி செக்டார் நீங்கள் ஓப்பன் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. நம்மளுடைய சுக்கிர பகவான் கூட கலவையாக சேர்ந்து இதன் காரணமாக உங்களுக்கு தனவரவு வந்து ஏற்படுங்க. மேலும் வந்து உங்களுடைய செய்கின்ற வியாபாரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நிறைய நல்ல யுக்திகளை கையாளுவீங்க. இதன் காரணமாக வந்து உங்களுடைய வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த வருடத்தின் முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1/1/2024 அன்னிலிருந்து அந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து 100% உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இதன் காரணமாக
காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு புதிய கட்டின வீடோ அல்லது ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையும் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா இதில் எதுனா ஒன்று வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சொந்த இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. என்னதான் சூரிய பகவான் அந்த இடத்துல அமர்ந்தாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 8வது வீட்டு மேலே விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யார் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து அமைதியாக மனம் திறந்து ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.